உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி வேணும். தேங்க்ஸ் ஆயுஷ். ஆயுஷ் இல்ல, லக்ஷ்மி. வாவ், நீ வந்துட்டியா? மலிஷ்கா, இதெல்லாம் என்ன மலிஷ்கா? வீட்டுக்கு வந்து பேசிக்கலான்னு நான் சொன்னேன்ல. அதோட நீ என் கூட தானே வந்த. திடீர்னு எங்க போன? இங்க தொட்டானா எங்க தொட்டா? இங்க. ரிஷி என்னோட ஆத்மாவை தொட்டுட்டா மலிஷ்கா. என்னம்மா இப்பவும் நீ அழறியா? அழறதால என்ன பிரயோஜனம்? அழுதா எல்லாம் சரியாயிடும்னா வா உட்கார்ந்து 2 பேரும் நல்லா அழலாம். மலிஷ்கா, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். என்கிட்ட திரும்ப. வேற ஏதாவது பேசுறியா? நீ ரிஷி கூட இருந்தியா? அவனை பார்க்க போனியா? அவன் ஏதாவது சொன்னானா? அங்க என்ன நடந்தது? சொல்லு சொல்லு மலிஷ்கா. இதெல்லாம் இந்த லக்ஷ்மி தான் பண்ணிருக்கா. லக்ஷ்மி, மலிஷ்கா, எல்லாம் அவ தான் பண்ணா. மலிஷ்கா, எல்லாம் அவ தான் பண்ணா. எனக்கு எதுவுமே பிடிக்கல. கெட் அவுட். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவளை என்ன நினைச்சிட்டு இருக்கா? முதல்ல அவ யாரு? அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? மலிஷ்கா, போயிஷி, நான் அவளுக்கு சாபம் விட்டுறேன். அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நான் சாபம் கொடுக்கறேன். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிடும். மலிஷ்கா, எதுக்கு நிறுத்திட்டீங்க? அடிங்க, அடிங்க, என்ன அடிங்க, இன்னும் அடிங்க. என்ன இதனால என்ன ஆகும்? ஒண்ணு ஆகாது. ஆனாலும் நான் லக்ஷ்மியும் அவ குழந்தையும் மலிஷ்கா, என்ன பேசுறேன்னு புரிஞ்சு பேசு. இப்பவாவது நீ உன் நிலைக்கு வா. உன்னோட இந்த கோவத்தினால தான் நீ எல்லாத்தையும் இழந்திருக்க. நான் இதை எத்தனை வாட்டி சொல்றது? நான் என்னதான் செய்ய? என்ன செய்ய? சிரிக்கவா, பாடவா, டான்ஸ் ஆடவா, கை தட்டவா? தோ தட்டிட்ட. போதுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் லக்ஷ்மி, நீ என்னோட வருங்கால புருஷனோட குழந்தைக்கு அம்மாவாக போற. எனக்கு கோவம் வருதுமா, கோவம் வருது. இப்படி ஏமாத்துவாங்க? அந்த லக்ஷ்மியை கொலை பண்ண என் மனசு துடிக்குது. அவ இப்படி என்ன ஏமாத்துவா? மிகப்பெரிய ஏமாற்றம். ஆனா நான் கோவப்படக்கூடாதா? நான் என்னதான் பண்ணணுமா? எனக்கு அப்படி ஒரு கோவம் வருது. மலிஷ்கா, அவன் என்கிட்ட சொன்ன என்ன கல்யாணம் பண்ணிப்பானா? என் கூட என்கேஜ்மெண்ட் கூட பண்ண தயாரா? ஆனா எல்லாரும் முன்னாடியும் அவனோட வருங்கால மனைவி மாதிரி தானே என் கூட நடந்துக்கிட்டான். இல்லையா? சொல்லுங்க. இவ்ளோ கோர்ட்ல கூட அவன் என் பேரு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையா? இவ்ளோலாம் சொல்லிட்டு அவன் எப்படி இந்த காரியத்தை பண்ண? இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் சொல்றது செய்யறது ஆக மாட்டேங்குது. ஆகிறது இங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன் இதெல்லாம் எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்குதுமா? மலிஷ்கா, மலிஷ்கா, நான் சொல்றது புரியல. ஐ காண்ட். மலிஷ்கா, நான் சொல்றத கேளு. ஏன் அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிட்டு இருக்க? பண்ணு, அப்ப இதுதான் நடக்கும். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ தான் ரிஷி கிட்ட போகல. ரிஷி உன்கிட்ட வரதுக்கு நீ என்ன பண்ண? நீ சொல்லு பார்க்கலாம். அவனை ஹக் பண்ண, அவனை கிஸ் பண்ண, இல்ல அவன் கூட அவுட்டிங்க்கு போன, அவ்வளவுதானே? இப்படி யாராவது கிட்ட வருவாங்களா? தப்பு பண்ணது நான் தான். நான் முதல்லயே உன்கிட்ட இத பத்தி பேசி இருக்கணும். That go and cross all the boundaries. அவனை லவ் பண்ணல, அவனை கல்யாணம் பண்ணிக்க இருந்தல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டியதை பண்ணி இருக்கணும். அதோட நான் உன்னை பெருசா மாடர்ன்னு நினைச்சேன். காலங்கத்தால யாரு யாரு? எஸ், குட் மார்னிங் சார். இது சொல்றதுக்கு தான் இவ்வளோ காலையில கால் பண்ணியா? சாரி சார், அது ஆக்சுவலி மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. அதை முடிச்சிட்டு நீங்க ஃப்ரீ ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல சார், நீங்க எனக்கு கால் பண்ணல, அதான் நானே உங்களுக்கு கால் பண்ணேன். சார், நம்ம கிட்ட 20 நிமிஷம் தான் இருக்கு. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கிளைண்ட்டுக்கு ஃப்ளைட் மிஸ் ஆயிரும். என்னாச்சு சார்? ஒன்றும் ஆகல, நான் வரேன். யாரு இந்த டெக்கரேஷனை பண்ணது?
வாமா வா, நீ ஒருத்தி தான் மிச்சம். கத்து கத்து நீயும் கத்து. யார் பண்ணது, எதுக்காக பண்ணதுன்னு. ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு கேளு, திரும்பி கேளுடி. இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்தது அதனால பண்ணேன். அதோட அவளுக்கும் பிடிக்கும். எவளுக்கு? அட, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுக்க போற அந்த அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். குடும்பத்துக்கு வாரிசு யார பத்தி? லக்ஷ்மி. டேய், உன்னை நான் என்னமோ நினைச்சேன்டா, நீ புத்திசாலிங்கிறத நிரூபிச்சுட்ட. அட, இந்த வயசுலயும் உனக்கு எல்லாம் நல்லாவே புரியுதுடா. குட் குட், வெரி குட். இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. வேலையை நிப்பாட்டிட்டு டீ குடிங்க. அப்புறம் டீ குடிச்சிட்டு வேகமா வேலை செய்யுங்க. சரிங்களா? என்ன தேவையா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. okay. நான் உங்களுக்கு உதவி ஓகே பண்றேன். தேங்க் யூ. பாட்டி. சக்கரை போட்டிருக்கல? ஆ, மாம், என்னடி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க எல்லாம் காலையில எழுந்திருப்பீங்களா என்ன? லக்ஷ்மி மட்டும்தான் எழுந்திருச்சிருக்கிறா. அதோட ரிஷி ஆபீஸுக்கும் கிளம்பி போயாச்சு. ஆபீஸ்க்கா? ஆனா என்கேஜ்மெண்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்துடுவேன்னு சொன்னாரு. எனக்கு ஒண்ணு வேணாம். ஹாய் எவ்ரிவன். தேவிகா. வணக்கம் பாட்டி. நல்லா இருமா, சந்தோஷமா இரு. ஹாஸ்டல்ல இருந்து லீவு கிடைச்சிருச்சா? இன்னைக்கு என் சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட். லீவு கிடைக்கலனாலும் லீவு போட்டுட்டு வந்துருவேன். அத்தை, எப்படி இருக்க? அங்கிள், எப்படிமா இருக்க? நல்லா இருக்க. படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? படிப்பு நல்லா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் மார்க் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அத்தை, நல்ல மார்க்ல பாஸ் ஆவேன். நீங்க வேணா பாருங்க. அத்தை, நான் இப்ப ஹானாவை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் தான் அவளை ரெடி பண்ண போறேன். அப்ப போய் பண்ணு. நான் அவளை போய் மீட் பண்றேன். இங்க பாரு, டெக்கரேஷனை உன் இஷ்டம் போல பண்ணிட்டேன். மத்த விஷயத்துல தலையிடாத என்ன? முக்கியமா சாப்பாட்டு விஷயத்துல போன முறை பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கட்டும். இன்னும் தூங்கிட்டு இருக்கா. மெடிசனோட எஃபெக்ட். தேங்க் காட். என்னவோ கொடுக்கணும். இதோ இதுல எல்லாம் எழுதிருக்கு. நீலம் எழுதிருக்கா, அதை பாத்துக்கோ. ஓகேண்ணா. ஆனா நான் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ஐ மீன், ஒண்ணுமே நடக்காத மாதிரி நாம எப்படி லக்ஷ்மி கிட்ட பிஹேவ் பண்றோம்? ஏன் அவகிட்ட பேசல? ஏன் அவகிட்ட கேட்கல? பிரெக்னன்ட். கத்தாத. ஐ மீன், எப்படி பிரெக்னன்ட் ஆனா? ஏன்னா டிவோர்ஸ் ஆகுறதா இருந்ததுல. கரிஷ்மா, எதுவா இருந்தாலும் ரிஷி கிட்ட தான் பேசணும். அதுவும் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம். இப்ப வேண்டாம். ஓகே, என்கேஜ்மெண்ட் முடியட்டும், அப்புறம் பேசலாம். ஓகேண்ணா. மேம் ப்ளீஸ் மேம், வெயிட் பண்ணுங்க மேம். உள்ள மீட்டிங் போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் மேம், யாரையும் உள்ள விடாதீங்கன்னு சொல்லி. நான் ஒண்ணும் யாரும் இல்ல. உள்ள வர வேண்டாம்னு சொன்னல. ஏன் என்ன மீட் கூட பண்ண மாட்டியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.